உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த 4 செய்திகளிலே இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி அந்த விசேஷங்களிலே என்ன இருக்கிறது, என்ன முக்கியமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சொன்னேன், சிலுவை பாடுகளும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ஆதலால் இரத்தம் சிந்துதலும், மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே கிடையாது. பைபிளிலிருந்து இயேசுவோடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நீங்கள் எடுத்துவிட்டால் அந்த புஸ்தகம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஏதோ புஸ்தகங்கள் போல போய்விடும். அது தேவனுடைய ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்களாக இருக்காது. அப்போ அதான் சொன்னேன், இயேசுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் கிறிஸ்தவத்துடைய மையப்பகுதி. அதை மையப்பகுதியாக கொண்டு தான் மற்ற எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, அதான் பரிகாரம். அது இல்லாவிட்டால் மனிதனுடைய பாவம் தொலையாது, வேறு எந்த விதத்திலும் தொலையாது. அதை பற்றி தான் இன்றைக்கு இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன் இந்த சிலுவை என்ற தலைப்பில் அதை பார்க்க போகிறோம். ஏனென்றால் வேறு எந்த விதத்திலும் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நம்ம யாரையாவது கொலை செஞ்சுட்டு மீதி இருக்கிற ஆட்களுக்கு நான் கிணறு வெட்டி தண்ணி கொடுக்குறேன், அல்லது ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறேன், அல்லது பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறேன், அதெல்லாம் பரிகாரமாகாது. ஆதலால் இங்கே இந்த பரிகாரத்தை கூட இப்பொழுது மேலோட்டமாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது இன்னும் அதிசயமான காரியங்கள் அதில் இருக்கின்றன. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள், ஏன் பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த குறிப்பிட்ட காரியத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. அதை ஒரு நேரம் கர்த்தர் நடத்துவார், நாம் அதை பார்க்கலாம். பாருங்கள், இயேசு நிக்கோதேமுக்கிட்ட சொன்னார், அப்பா பூமிக்குரியவைகளை சொல்லும் போதே உனக்கு விளங்கலைன்றியே, பரத்துக்குரியவைகளை சொன்னால் எப்படி விளங்குன்னு கேட்டார். அப்புறம் சீஷர்கள்ட்ட சொன்னார், இப்போ இதுக்கு மேலே சொன்னால் தாங்க மாட்டீங்க, நான் போயிட்டு வேறொரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அப்போ எதோ இப்படி சொல்லாமல் போகிறாரு, அவர் சொல்லிக்கிறவாருன்னு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகிலும் கூட சபை அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருதயம் தாங்க முடியவில்லை. இன்னொரு விஷயத்தில் பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சபை எவ்வளவு மேன்மையானது, மகிமையானது, ஐஸ்வர்யம் உள்ளது என்று சபைக்கு தெரியலை. அதனால் சபை மக்களுக்கு மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்புறம் இயேசுவான ஒரு இடத்துல பரிசேயர் சதுசேயர் மொத்த யூதர்கள்ட்ட இருக்கும்போது அவர் பேசுகிறாரு, என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் மறிக்க மாட்டீர்கள்னு. இது யாருக்குமே தாங்கலை. அவங்க உடனே இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி மற்றவங்க போனது பரவாயில்ல, சீஷர்களும் கிளம்பிட்டாங்க. அப்போ தான் அவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொன்னப்போ, நாங்கள் எங்கே போகிறது, ஜீவனுள்ள வசனங்கள், ஜீவ வார்த்தைகள் உம்மக்கிட்ட அல்லவா இருக்கிறது என்று பேதுரு சொல்லிட்டு, எங்கேயும் போக இடம் இல்லை, அதனால் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். ஆக சில காரியங்களை சொல்லுவது அது தாங்க முடியாமல் இருக்கிறது விசுவாசிகளுக்கு. அதாவது தேவன் அவ்வளவு பாடுபட்டு இருந்திருக்கிறார், சில காரியங்களை சொன்னால் தாங்க முடியாது என்று. நான் இப்போ லேசாக சொன்னேன், இயேசுவானவர் பாடுபடும்போது பிதாவானவர் பார்த்துருப்பார்ல. இன்றைக்கு பெற்றோர்கள் தனக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் தாங்குவாங்க, ஆனால் பிள்ளைக்கு பால் இல்லைன்னு கதறதுன்னா இவங்களுக்கு தாங்க முடியாது.
அதுபோல் இயேசு தேவனுடைய குமாரன் இவர் சிலுவையில் எவ்வளோ பாடுபடும்போது அங்கேருந்து பார்த்த பிதாவுக்கு எவ்வளோ வைத்தறிச்சல், ஆத்திரமா, ஓ ஓ அவருடைய இருதயம் அலறி இருக்கும் என்று நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்தீங்க? இப்போ நான் அதை சொல்லும்போது அப்படியா அப்படி கூட சிலர் யோசிக்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் ஆமாம் சிலுவையில் நமக்காக பாடுபட்டார், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியானால் இந்த தேவனுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கு விசுவாசிகள் ஆயத்தமாக இல்லை என்கிறது தானே உண்மை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறான், அவன் ரொம்ப தெளிவான ஆள், வேத வாக்கியங்களை கற்றது, அதுக்கப்புறம் இயேசுவை அவன் சந்தித்த போது அதுக்கு பிறகு அதை ஆராய்ந்து பார்த்தது, அதில் இயேசுவே வேத வாக்கியங்களை அவனுக்கு விளங்கி காட்டி இதுதான் ரட்சிப்பு, இதுதான் சுவிசேஷம் என்று அவனுக்கு அறிவித்து சொன்னதெல்லாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. அதில் நான் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அந்த பாடுகள் பற்றி அந்த பவுல் ஆராய்ந்து பார்த்தானா. அந்த ஆராய்ந்து பார்த்தப்ப அவனுக்கு விளங்கலை. அதனால் அந்த பாடுகள் என்னன்னு நான் பார்க்கணுன்னு அவன் சொன்னான், செய்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. பிலிப்பியர் 3:9 வசனத்திலிருந்து 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். நியாயப்பிரமாணத்தினால் என்ன வந்துச்சான்? நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. அந்த சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. அப்போ விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. ஒரு வார்த்தையை நல்லா சொல்லிட்டான். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற தேவநீதி அதை உடையவனாயிருக்கும் பொருட்டும். அடுத்து, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம நினைப்பான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இன்னும் எனக்கு விளங்கலை. அந்த மரணத்தில் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன என்பதை நான் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, அவர் எப்படி மரித்த போது எம்பிட்டு வேதனைப்பட்டாரோ அதுபோல் நான் அதை என்னன்னு பார்க்கணுன்னு கேட்டுவிட்டான். எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த கடைசி பகுதியை எல்லா விசுவாசிகளுக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை நாங்கள் நல்லா கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்க எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்பர் 1. அடுத்து, அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவரை விசுவாசிக்கிறதுனாலே உண்டாகிற தேவ நீதியை உடையவனாயிருக்கும்படிக்கு. அடுத்து 3வது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரம் அங்கே 7வது வசனத்திலிருந்து
10வது வசனம் வரை 11வது வசனம் வரை எழுதியிருக்கிறது. இந்த பாடுகளின் ஐக்கியம், கிறிஸ்துவின் இயேசுவின் பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல், இதுதானே இந்த முக்கியமான, அதாவது சுவிசேஷத்துக்கு முக்கியமான விஷயங்கள். இதுதானே தேவன் மனிதனுடைய பாவங்களுக்காக செய்த பரிகாரம். அப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரியணும்னு பார்த்தா, அந்த பாடுகள் எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்கன்னு நான் எனக்கு பார்க்கணுன்னு நினச்சி கேட்டுட்டான். அந்த பவுலோடைய பாடுகள் பற்றி மிக அதிகமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. போகிற இடத்துலலாம் அடி உததேன். ஆனாலும் கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இருக்க பாடுகள் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனானா. 3 தடவை வேண்டானா. அவன் கர்த்தர் சொல்லிட்டாரா, என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொல்லிட்டாரான். அப்போ என்னுடைய பலவீனத்தில் கூட அவருடைய பலம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அதில் முன்னேறி போகிறான் அவன். அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளுகிறது சுலபம் அல்ல. இன்றைக்கு நாம் சாதாரண பிரச்சனை வந்தவுடனே ஐயோ எனக்கு முடியலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 3-4வது வசனத்துக்கு மேலே வாசிச்சிங்கன்னா, 4-5 வாசிச்சிங்கன்னா, நாம் இன்னும் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராடுறதில் ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்னும் நம்ம போராடலையே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுல, போராடுறதில் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம இன்னும் போராடலையே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுக்குறப்ப தான் அது ஏதோ ஒன்று பாடுகளின் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவோடைய பாடுகளின் ஐக்கியம், அதில் என்ன பட்டாருங்கிறத நம்ம அதை பார்க்கறதுக்கு. ஆனாலும் அவர் பட்ட பாட நம்ம பட முடியாது. ஏன்னா அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவைக்கு போனார். இன்றைக்கி நிறைய பேர், அவருடைய சீஷர்களே நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் அதை தவிர வேறு எவ்வளோ பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ சிலுவையில் அறையப்பட்டவர்கள்லாம் ரட்சகர்களா? இல்லையே. இந்த ஒருத்தர் தானே பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து பிசாசு இவரை பாவம் செய்ய வைக்க பார்க்குறான். அப்போ பிசாசின் மேலே ஜெயம் எடுத்து சிலுவைக்கு போய் நீர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுக்குறாரே, அது வரைக்கும் இந்த வேலையை செய்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேறு யார் வேணாலும் இந்த பாடுகளை படலாம், ஆனால் இவ்வளோ பாடுபட முடியாது. சீஷர்களே சிலர் கேட்குறாங்க. ஒரு அம்மா கேட்குது, நீங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் மயங்க 2 பேரும் உமக்கு வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. இது சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். ஆமாம், இவங்க 2 பேர் மட்டும் போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா அப்புறம் நாங்கள்லாம் அப்படின்னு அவங்களுக்கு இவங்க மேலே கோபம். ஆனால் இயேசு என்ன சொல்லிட்டாரு, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்கார வைக்கிறது என்னுடைய பிரச்சனை இல்லை, அது பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிறது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாரு. அப்போ அங்கே பிதாவுடைய வலது பாரத்தில் இடது பாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது பற்றி ஏதோ பேசப்படுகிறதே. அப்போ அவர் அதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களே, நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னது, நான் சிலுவை பாடுகளை பட போகிறேன்னே, அந்த மாதிரி பாடுகளை உங்களால் பட முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ சீஷர்கள் என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் பெறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுநாதரை பிடிக்க வந்தேன்னு எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு மேலே விசாரணை வரும்போது எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு போட்டிருக்கு. அதாவது பேதுருடைய அந்த அன்பை நாம் சந்தேகிக்கலை, அது உண்மையாக அன்பு கூர்ந்தான். ஆனால் அந்த பிரச்சனை வந்தோடனே தாங்க முடியாமல் ஓடி போயிட்டான். அப்போ அந்த பாடுகள், அந்த பயம், அந்த ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியம், அது எவ்வளோ பயங்கரம் என்று நீங்கள் சும்மாலாம் பார்க்க முடியாது. அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ன ஆண்டவரை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அதில் நேரம் எடுத்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தா, அதான் தியானம். அப்படி தியானித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். உடனே ஒன்று பூரா சொல்லிட மாட்டார். உடனே சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு அவருக்கே தெரியும், அதனால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர,
அப்போ பாடுகளின் ஐக்கியம்னு இருக்குது. அது எங்கேயா போகுதுன்னா, அப்போ நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, நீடிய பொறுமை. நம்மளை கேட்டால் பொறுமையாக கூட இருக்க முடியலன்றான். இவனும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பொறுமைக்கு எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிடுவான். ஆனால் அவர் நீடிய பொறுமையை பற்றி பேசுகிறார், லாங் சஃபரிங். நம்ம தமிழில் நீடிய பொறுமை, நீடிய பொறுமையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் லாங் சஃபரிங், நீண்ட காலத்துக்கு பாடுகளையே சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறது, அதை பற்றி சொல்லுகிறது. அதெல்லாம் நமக்கு அவ்வளவுக்கு பெருசாக தெரியலையே, அதெல்லாம் வேண்டான்னு தானே சொல்கிறான். அந்த பாடுகள் நமக்கு முடியாதுன்னு தானே சொல்கிறான். சில சமயத்தில் நான் கர்த்தர்ட்ட ஆரம்ப கட்டங்களில் விவரம் இல்லாமல் சொல்லிவிட்டேன், அடுத்து இந்த சோதனையில் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்த சோதனை அனுப்பும் ஆண்டவரை நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த சோதனை வந்தப்போ பாஸ் பண்ண முடியலை. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ ஒவ்வொரு பரீட்சையிலையும் பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் ஏன் கீழ்மட்டத்தில் இருக்கிறாங்க, ஏன் அநேக போதகர்கள் கூட கீழ்மட்டத்திலே இருக்கிறாங்க. அந்த உயர்ந்த அளவுக்கு இன்னும் வரலேன்னு கர்த்தர் சொல்கிறாரே. உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய வழிகளை பார்க்கலும், என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்று தேவன் ஏசாயா 55 சொல்லியிருக்கிறார் அல்லவா. அப்போ நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகள் தரமட்டத்தில் இருக்குது, அது எழும்பி அங்கே பரலோகத்து லெவலுக்கு ரைஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாரே. அப்போ நம்முடைய மனதை நம்ம மாற்றணும் இல்லையா. இந்த வேத வாக்கியங்களை வாசித்து நம்முடைய மனம் மறுரூபமாகிறதுனாலே, நம் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்று ரோமர் 12 எழுதியிருக்கிறது அல்லவா. அப்போ நம்முடைய மனம் புதிதாகிறதும் நாம் ஆவிக்குரிய ரீதியில் மறுரூபமாகிறதும், நான் கேட்குறேன், இப்போ எல்லோரும் அப்படி ஆகியிருக்கோமா? ஏதோ ஒரு அளவுக்கு. ஆனால் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறப்ப எவ்வளோ போராட்டங்கள். ஏன்னா அடுத்த லெவல் போயிட்டிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். அதை பிசாசை தடுக்க பார்க்குறான். அதனால் பலவிதமான சோதனைகளை உண்டாக்கி இதுக்கு மேலே ஏறாத. இப்போது சொன்னால் பேர் கிறிஸ்தவனாக போகணுமா, முதல்ல ரட்சிக்கப்படாது கூடாதுன்னுமா, அப்புறம் வந்துட்டால் பேர் கிறிஸ்தவனாக போகணுமா, அப்புறம் இருந்தால் ஏதாவது சரி ரட்சிக்க பரலோகம் போய் தொலை, ஆனால் இங்கே என்னமோ பெருசாக செய்யணும்னு நினைக்காதேம்மா. அப்புறம் பெருசாக செய்யணும்னு நினச்சா ஒவ்வொரு படியிலையும் பெரிய போராட்டங்கள், ஒவ்வொரு படியிலையும் பெரிய போராட்டங்களை சந்தித்து ஜெயித்தவர்கள் தான் ஆவிக்குரிய ரீதியில் கொஞ்சம் வளர்ந்து ஏதோ கொஞ்சம் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். இப்போ நாம் அதை வளரணும். அது என்னது? கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம். அந்த பாடுகளை நம்மளால் தாங்க முடியல. அதை பார்த்தா இயேசு சீஷர்கள்ட்ட அந்த காலங்களில் சொன்னார், நான் இப்பொழுது சொன்னால் நான் உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறதா, ஆனால் இப்பொழுது சொன்னால் தாங்க மாட்டீர்கள். அப்போ அதாவது அவருடைய பாடுகள் எவ்வளோ பயங்கரங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆமாம், அதை பற்றி பார்த்தோம். அதான் சொன்னேன், கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலாக பைபிளிலேருந்து எடுத்துட்டா பைபிள் ஒன்றும் இல்லை. கிறிஸ்டியானிட்டி அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருந்தார். நம்முடைய இடத்த பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஸ்தானம், அதாவது தேவனுடைய குமாரன், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தார். அதெல்லாம் பார்த்தோம். ஆதாமுடைய பாவத்தினால் தேவனோடு இருந்த உறவு முறிந்தது. ஆனால் இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாக, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது தேவனோடு கூட நல்ல உறவு உண்டாகிறது. அதையெல்லாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள், லேவியராகம பலிகள், அந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையிலே செலுத்தப்பட்ட ஒரு ஆடு, அப்புறம் பஸ்கா எகிப்தில் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடினது. ஆதாமுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அங்கே ஒரு தோல் உடை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே அது இயேசுவை குறிக்கிறது என்று சொன்னேன். அந்த இயேசு வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அந்த சிலுவையில் தேவ அன்பு வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். அந்த சிலுவையில் உண்டான அந்த பயங்கரமான வேதனைகள், அந்த தண்டனை தான் அந்த பாவம் எவ்வளவு கோரமான பயங்கரமானது என்று, அந்த தண்டனையை வச்சு அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று அதையெல்லாம் பார்த்தோம். இந்த சாத்தானும் இந்த மனிதர்களுமாய் சேர்ந்து இயேசுவை சிலுவையிலே
கொலை செய்தார்கள். தேவனுடைய குமாரனை சாத்தானும் மனிதர்களும் சேர்ந்து சிலுவையிலே கொலை செய்தார்கள். அப்படி பார்த்தோம். அதை தேவன் அங்கீகரித்திருந்தார். ஏன்னா இப்படி இயேசு சிலுவையிலே மரிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தது, அவருடைய முன் தீர்மானமாக இருந்தது, அவருடைய முன் அறிவாக இருந்தது. அதன்படி அவர் ஒப்பு கொடுத்தார். பிதா ஒப்பு கொடுத்தார், இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த பரிசேய சதுசேய ஆசாரியர்கள்லாம் இவங்க போய் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, அந்த பிலாத்து அந்த சேவகர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். இப்படியாக எல்லாம் ஒப்பு கொடுத்து போயிடுச்சு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தேவனுடைய ஒப்பு கொடுத்தல் இருந்துச்சு, இயேசுடைய ஒப்பு கொடுத்தல் அங்கே இருந்துச்சு. அதனால் ஏதோ தேவனுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் வேறு என்னமோ நடந்துடல. தேவன் ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய மரணத்தை இயேசு அங்கே சந்தித்தார். அதெல்லாம் நடந்தது. இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் என்று சொன்னேன். அந்த ஜெயம் எடுத்தது இயேசு வந்து பிசாசு அன்றைக்கி கொன்றல, அவனை உடனே நரகத்துக்கு அனுப்பலை. ஆனால் எந்த விதத்தில் ஜெயம் எடுத்தார்? பிசாசு இவரை அதாவது சிலுவையில் போய் பரிகாரத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் பாவம் செய்ய வச்சு, ஒரு பாவம் செஞ்சால் கூட இவர் சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தகுதி இல்லாதவராகிடுவார். அதனால் ஏதாவது ஒரு பாவம் செய்ய வச்சிடலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணினான், அது முடியலை. கடைசியில் இயேசு சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை என்று. பிசாசுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் சிலுவைக்கு போனார். அவ்வளவு பாடுகளையும் சகித்தார். அப்புறம் அவர் என்ன ஜெயம் எடுத்தார்? ஒரு நல்ல ஒழுக்க ரீதியாக ஒரு ஜெயம் எடுத்தார். நல்லொழுக்கம், மாரல். அவன் பாவம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் அவர் பாவம் செய்ய மாட்டார். இன்றைக்கு அதனால தான் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் எல்லாம் நமக்கு நடக்குது. கிரமம் அக்கிரமம், கிரமமான வாழ்க்கை, அது கிரமம் எல்லாம் போச்சுன்னா அக்கிரமம் வந்துடுது. மாறுபாடான வார்த்தைகள், கர்த்தர் ஒன்று சொன்னால் இவன் வேறு மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் அப்புறம் மெதுவாக நகர்த்தி நம்மளை பிசாசுக்கிட்ட, சோதனைக்கிட்ட, இச்சைக்கிட்ட கொண்டு போய் பாவத்துக்குள்ளே தள்ளிடுறோம். அதனால் அந்த பாவத்துக்கு முதல் படி என்னது? பாவத்துக்கு முதல் படி கிரமம் அக்கிரமம், அடுத்தபடி இச்சை, அடுத்தபடி பாவம், அதுக்கப்புறம் மரணம். அப்போ முதல் படி என்னது? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கிரமமான வாழ்க்கையை வாழ்வது. டெய்லி தன்னையோட இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை அந்த நாள் முழுவதும் வாழ்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது, கர்த்தரை போய் அங்கே கனம் பண்ணுறது, மரியாதை செலுத்துறது, அவரை பாடுறது, துதிக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்கறது, அதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது. இதுதான் ஒரு கிரமமான வாழ்க்கை. ஆனால் இதை விட்டுவிட்டு லேட்டாக வர்றது, ஒரு நாள் சர்ச்சுக்கு போகாமல் வந்துக்கிட்டால் அடுத்த வாரம் போய்க்கலான்றது, இன்றைக்கி பைபிள் வாசிக்காட்டி நாளைக்கு வாசிக்கலான்னு நினைக்கிறது, இன்றைக்கி ஜெபம் பண்ணாட்டி நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலான்றது, பைபிள் வாசிக்க டைம் இல்லை, நேரம் இல்லைங்கிறது அக்கிரமம். இந்த அக்கிரமங்கள் உங்களை மெதுவாக இந்த உலகத்தோடைய இச்சைகளுக்குள்ளே கொண்டு போகும். அந்த இச்சை கற்பம் தரித்து பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். அந்த பாவம் பூர்ணமடையும் போது மரணத்துக்குள்ளே தள்ளிடும், மரணம் நரகத்துக்குள்ளே தள்ளிடும். ஆக அந்த ஒரு மனுஷன் பாவத்துக்கு போகிறதுக்கு முதல் படி கிரமமான வாழ்க்கை இல்லாமல் போகிறது. சரி, அதெல்லாம் சொன்னோம். அடுத்து இன்று ஏன் இந்த சிலுவை? பழைய காரியத்தை சொன்னாதான் ஞாபகம் உங்களுக்கு இருக்கும், இல்லாட்டி மறந்துடுவீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஏன் இந்த சிலுவை அப்படின்னு ஒரு கேள்வியை பொதுமக்கள் கேட்கும்போது நமக்கே ஏன் இந்த சிலுவை பாடு இல்லாமல் வேறு விதத்தில் எதையாவது பாவ மன்னிப்பு கர்த்தர் உண்டாக்கியிருக்கக்கூடாதா? அப்படி தான் இயேசு கேட்டார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி. பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை கேட்குறாரு. வேறு இந்த சிலுவை பாடுகளை பற்றி பிதாவும் அந்த பாடுபட்டிருப்பார்னு இப்போ சொன்னேன்ல, இவருடைய பாடுகளை பார்த்து அவருடைய இருதயம் வெந்து நொந்து போயிருக்கும். அதெல்லாம் அவருக்கும் தெரியும். ஆனால் இந்த வழியினால் ஒழிய வேறு எந்த விதத்தினாலும் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்க முடியாது. ஏன்னா அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு? பாவம் செய்த ஆத்மா சாகும்ட்டார். சாவுன்னா எங்கே? அப்போ ஜீவன் எங்கே இருக்குது? ஜீவன் மனுஷனுடைய ரத்தத்தில் இருக்குன்ட்டார். இவன் ஆதாம் பாவம் செஞ்சால் அந்த ரத்தம் செத்து போச்சு. இப்போ அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது எப்படி? அங்கே ஜீவனுள்ள ரத்தம் எங்கேயோ வரணும்.
அப்போ இயேசு ஜீவனுள்ள ரத்தத்தோட, பாவம் இல்லாத ரத்தத்தோட, அப்போனா கன்னிகையின் வயிற்றில் பிறக்கணும், அப்புறம் வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். அப்போ பாவம் இல்லாத ரத்தத்தோடு அவர் சிலுவைக்கு போய் அந்த பாடுகளை நிறைவேற்றணும், ரத்தம் சிந்தணும். அதனால தான் ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு பைபிளில் எழுதியிருக்கு. ஏன் ரத்தம் சிந்து? அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. இப்போ இயேசுடைய ஜீவனுக்கு நமக்கு வரணும். அப்போ இயேசுடைய ரத்தம் அங்கே சிந்தப்படணும். நம்முடைய பாவ ரத்தம் ஒன்றும் இல்லை, அது வேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவோடு அங்கே செத்தான். இயேசு மரித்த போது நாமளும் நம்முடைய பழைய செத்தான்றோம். அப்படி தானே ரோமர் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நம்ம ஞானஸ்நானத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகும்போது கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். பழைய மனுஷன் செத்துட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ஞானஸ்நானத்தில் மேலே தண்ணியை விட்டு மேலே வரும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல் உயிர்த்தெழுதல் ஆவியோடு கூட நாம் இருக்கிறோம். அப்படி நினைங்க என்றார். கன்சிடர் யுவர் செல்ஃப் லைக் தேட், அப்படி நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுகிறது, இயேசுடைய ஜீவ ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுகிறது. இயேசு யார்? ஜீவாதிபதி. அவருடைய வார்த்தைகள் என்ன? ஜீவ வார்த்தைகள். அவருடைய ரத்தம் என்ன? ஜீவன் கொடுக்குற ரத்தம். அது சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியானா அந்த ஜீவனுள்ள ரத்தத்தை அவர் சிந்தி நமக்காக, அந்த ரத்தத்தை சிந்தி அது மூலமாக நமக்கு ஜீவன் கொடுக்குறாரு. இப்போ நம்ம கர்த்தருடைய பந்தின்னு சொல்லும்போது அதில் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம், இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், அப்புறம் இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம், அதை நான் சிந்துறேன்றார். பழைய ஏற்பாட்டில் கூட ரத்தம் சிந்து இல்லாமல் அந்த உடன்படிக்கை உண்டாகலை. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து அந்த புஸ்தகத்து மேலே தெளித்து, அந்த மனிதர்கள் மேலே தெளித்து, இது உடன்படிக்கை, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும் அப்படின்னு மோசே சொன்னான். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த நியாயப்பிரமாணமெல்லாம் வேண்டாம், அது இருந்தால் மனுஷன் பாவம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரமாணங்களை தருகிறேன். அவருடைய பிரமாணம் என்ன? அவருடைய ஆவியினால் உண்டாகிற வழி நடத்துதல். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களை நடத்துகிறாரே, அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த உடன்படிக்கையின் ரத்தம், அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ இயேசுடைய பாடுகள், அப்புறம் ஒன்று சொன்னேன், ரத்தம் சிந்துதல். தலைப்பில் என்ன சொன்னால்? இயேசுவின் சிலுவை பாடுகள், ரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் விசேஷங்கள்னு இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மரணம் மட்டும் இல்லை, ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்தி மரிக்கிறது. அப்படி ரத்தம் சிந்தி மரித்ததினாலே அவருக்குள்ள இருந்த ஜீவன் இன்று நமக்குள்ளே வந்திருக்கிறது. இது விசுவாசத்தினாலே வருகிறது. அது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி அல்ல. இது தேவனால் உண்டாகிற, இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு உண்டாகிற தேவ நீதி. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமில்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆதலால் தான் இந்த சிலுவை. ஏன் இந்த சிலுவை? இந்த சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாதா? இல்லை. இப்படி அல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் தேவனோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆதலால் இதை கவனிப்போமாக. அவருடைய சிலுவை பாடுகளை 40 நாள் சொல்லுவாங்க, லென்ட் டேஸ்ன்னு. அதில் ஏதோ இவங்க இயேசுனார் பாடுபட்டதுக்காக இவங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசுனார் அவர் பாடுபட்டது உண்மைதான், அது பாடுதேன். ஆனால் அதனால் நமக்கு உண்டாக இருக்கிற விடுதலை என்னவென்று பார்த்து அதை நீங்கள் சுதந்திரிக்கலைன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ பெற்றோர் உங்களுக்காக எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் அது என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கிறாருன்னு தெரியாமையே நீங்கள் வாழ்ந்து போயிட்டீங்கன்னா பெற்றோர் சந்தோஷப்படுவாங்களா? அதுபோல் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இவ்வளவு சம்பாதித்து வைத்தோம், அது என்னென்னே தெரியாமல் நம்ம வாட்டுக்கு வாழ்ந்து செத்து போயிட்டோம்னாக்க கர்த்தருக்கு சந்தோஷமா? இல்லையே. அப்படியானால் அவர் சிலுவை பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்ன சம்பாதித்தார் என்பதை நீங்கள் அறிந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று எழுதியிருக்கிறது. ஓகே,
அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிலுவை பாடுகள் இல்லாமல் இந்த நன்மை நமக்கு கிடையாது. ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.